தமிழ்நாட்டின் உரிமைகளையும் ஆளுநர் பதவியின் கண்ணியத்தையும் தொடர்ந்து கேவலப்படுத்தி வந்த மேதகு ஆளுநர் ரவியின் அகங்காரத்திற்கு சரியான சவுக்கடி கொடுக்கப்பட்டு விட்டது. ஆளுநருக்கு எதிராக இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பானது இன்றைக்கு தேசத்தின் விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த விவாதங்களின் வழியாக திராவிடம் என்றால் என்ன, அதன் அரசியல் என்ன, கருத்தியல் என்ன என்ற பலத்த கேள்விகள் வடக்கே எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. அதிலும் குறிப்பாக பிப்ரவரி மாதம் எழுந்த மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான முழக்கங்கள், மார்ச் மாதம் எழுந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான முழக்கங்கள், இப்போது ஏப்ரல் மாதம் வெளியாகியுள்ள ஆளுநரின் அகங்காரத்திற்கு எதிரான உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் என தேசிய அரசியல் எனும் பந்து திராவிட அரங்கத்தின் சுவர்களுக்குள் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டது. தேசம் காத்திட திராவிடமே தீர்வு என்பது திரும்ப திரும்ப நிரூபணம் ஆகி வருகிறது. ஆனாலும் இன்றைய உச்ச நீதிமன்றம் வழங்கிய சாதகமான தீர்ப்பிற்கும் ஏப்ரல் 16ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வர இருக்கும் புதிய வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான வழக்கு விசாரணைக்கும் அப்போது வெளியாக உள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கும் ஏதேனும் உள்ளோடிய தொடர்புகள் இருக்குமோ என்ற சந்தேகம் அரசியல் நோக்கர்கள் இடையே நிலவி வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.